Anitha, Assistant Professor in Physics, B.H. Chandrasekhar College, Virudhunagar. Today's topic is Kirchhoff's law. Kirchhoff's law, principal law to conserve the electrical energy in the circuit. So to conserve the electrical charge in the circuit. So ஒரு சார்ஜை நான் சேமித்து வைக்கணும் அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டுக்குள்ளே நான் சேமித்து வைக்கணும் அப்படின்றது எப்படிங்கிறத கிர்ச்சாஃப் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதில் ரெண்டு விதமான லாஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிர்ச்சாஃபோட கரண்ட் லா, செகண்ட் ஒன் கிர்ச்சாஃபோட வோல்ட் லா. இந்த கரண்ட் லாவை என்ன சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா KCL, கிர்ச்சாஃபோட கரண்ட் லா KCL லான்னு சொல்லுவாங்க. கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் லாவை KVL லான்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு லாவும் என்ன சொல்லுது, கிர்ச்சாஃபோட கரண்ட் லா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரண்ட் லாவில் என்ன அப்படின்னா current cannot store into any point in the circuit. ஒரு சர்க்கியூட்டுக்குள்ள கரண்ட்டை வந்து எந்த இடத்துலையும், இந்த சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, கரண்ட்டை எந்த இடத்துலையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் கரண்ட்னா என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கரண்ட்டு சார் சார்ஜ் வந்து மூவிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னால் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னால் கரண்ட் வந்து மூவிங்கில் இருக்காது, அது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி. ஸோ எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ரெஸ்ட் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாதுங்கிறதுனால ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா the algebraic sum of the current entering into the junction. எல்லா கரண்ட் எவ்வளவு கரண்ட் ஒரு ஜங்ஷனுக்குள்ள வருதோ அது என்ன பண்ணும், இஸ் ஈக்குவல் டு த sum of the current leaving out of the junction. எவ்வளவு கரண்ட் ஜங்ஷனுக்குள்ள வருதோ அவ்வளவு கரண்ட்டும் வெளியே போயிடும். இது செகண்ட் பாயிண்ட். அப்போ மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது உள்ள என்டர் ஜங்ஷனில் இருக்கிற கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா சிக்மா I ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிர்ச்சாஃபோட கரண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன செய்யும், ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா உள்ள என்டர் ஆகிற சம் ஆஃப் த கரண்ட்ஸ் என்டரிங் இன்டு த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த கரண்ட்ஸ் லீவிங் அவுட் ஆஃப் த ஜங்ஷன் அப்படின்னு சொன்னேன் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், அப்படி என்டர் ஆகிற ஜங்ஷனில் எவ்வளவு கரண்ட் இருக்கும் அப்படின்னா ஜங்ஷனுக்குள்ள 0 அப்படிங்கிற கரண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். இது ஒரு சிம்பிளாக ஒரு ஃபிகர் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஜங்ஷன் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ்டு சர்க்கியூட் இல்லை, ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. எங்கேருந்து வேணால் வரலாம், எங்கேருந்தும் போகலாம். ஸோ இது ஓப்பன் சர்க்கியூட்டு நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் I1ங்கிற கரண்ட் என்டர் ஆகுது, I2ங்கிற கரண்ட் என்டர் ஆகுது, தென் I3ங்கிற கரண்ட் வந்து லீவ் ஆகுது, I4 லீவ் ஆகுது, I5 லீவ் ஆகுது, தென் I6 என்டர் ஆகுது. ஸோ இதுக்கு நான் ஒரு ஈக்குவேஷன் போட்டேன் அப்படின்னா என்டர் ஆகிறத நான் ப்ளஸில் கொடுப்பேன், லீவ் ஆகிறத நான் மைனஸில் கொடுப்பேன். ஸோ ஈக்குவேஷன் போட்டேன் அப்படின்னா என்டர் ஆகிற கரண்ட் I1 ப்ளஸ் அடுத்த கரண்ட் I2 என்டர் ஆகுது, ஸோ அடுத்து I6 என்டர் ஆகுது ப்ளஸ் I6. அடுத்து என்ன பண்ணுவேன், லீவ் ஆகிற கரண்ட்டை நான் மைனஸில் கொடுப்பேன். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது, மைனஸ் I3 மைனஸ் I4 மைனஸ் I5 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ என்ன நடக்கும் பாருங்க, I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I6 ஈக்குவல் I3 ப்ளஸ் I4 ப்ளஸ் I5. ஸோ என்டர் ஆகிற கரண்ட்டும் ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிற கரண்ட்டும் இஸ் ஈக்குவல் டு த லீவிங் அவுட் ஆஃப் த ஜங்ஷன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கிர்ச்சாஃபோட கரண்ட் லா. சரி, அடுத்து கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் லா. செகண்ட் லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுலேயும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த algebraic sum of the current, the product algebraic sum of the product of the current and voltage, current and resistance வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா வோல்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு சிம்பிள் ஃபார்முலா போட்டு அப்படின்னா சிக்மா IR ஈக்குவல் சிக்மா V. இப்போ சொன்ன டெஃபினேஷனோட மீனிங் இதுதான். the algebraic sum of the product of the current and resistance is equal to the algebraic sum of the voltage. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு சர்க்யூட் போட்டிருக்கேன். இந்த சர்க்யூட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்கேன். இது க்ளோஸ்டு சர்க்யூட், எந்த பக்கமுமே ஓப்பன் இல்லை, இது க்ளோஸ்டு சர்க்யூட். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேட்டரி E1 E2 அப்படிங்கிற ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்கேன். ஸோ இதிலிருந்து நான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். இந்த இதுக்கு நேம் கொடுத்துருக்கேன், இது எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கேன், இந்த இது ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், R1 R2 R அப்படிங்கிற 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரியிலேருந்து எனக்கு I1
அப்படிங்கிற கரண்ட் உள்ள என்டர் ஆகுது. ஏங்கிற ஜங்ஷனுக்கு போகுது. இது ஜங்ஷன். ஏங்கிற ஜங்ஷனுக்கு போகுது. ஜங்ஷனுக்கு போயிட்டு அதே மாதிரி இதோட ஸ்டாப் பண்ணலாம். இந்த சைட்லேருந்து ஒரு பேட்டரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருந்து எனக்கு I2ங்கிற கரண்ட் என்டர் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் R2ங்கிற ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஏ ஜங்ஷனுக்கு வருது. ஸோ இந்த பக்கம் இருந்து I2 கரண்ட் வருது, இந்த சைடு இருந்து I1 கரண்ட் வருது. ஸோ ஏ ஜங்ஷன்லேருந்து அடுத்து வெளியே போகும்போது எனக்கு என்ன வெளியே போகும்? I1 + I2 வெளியே போகும். எங்கே இந்த ஒய் ஜங்ஷனுக்கு வரும்போது I1 + I2 வெளியே வரும். சரி, இதுதான் ஃபிகர். இப்போ இதில் இருந்து நான் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறேன். என்ன ஈக்குவேஷன் எனக்கு வரணும்? சிக்மா IR = சிக்மா V. எனக்கு உள்ள போகிற ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எனக்கு வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இது நான் சொன்னேன் க்ளோஸ்டு லூப்புக்கு மட்டும்தான். ஸோ ஒரு க்ளோஸ்டு லூப் படியாக எனக்கு வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது 0வாக தான் இருக்கும். அதான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ்டு சர்க்யூட் எடுக்க போகிறேன். எது எடுக்க போகிறேன் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா ZAYZ. ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு லூப். என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ZAYZ. இந்த லூப் தான் எடுக்க போறேன். ஸோ இங்கேருந்து கரண்ட் எனக்கு எந்த மாதிரி பாஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள போகிறப்ப நான் சொன்னேன் கரண்ட்டோட டைரக்ஷன்லேயே நான் போனேன் அப்படின்னா அது ப்ளஸ் சிம்பிள், இல்லை அப்படின்னா அதுக்கு எதிர்த்து நான் போனேன் அப்படின்னா நான் மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ பேட்டரியில் போகுது, கரண்ட்டோட அந்த டைரக்ஷனில் போகிறேன். ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா I1 R1. அடுத்து இந்த சைட் போகிறேன், ஏ ஜங்ஷன்ல இருந்து நான் இந்த சைட் போகிறேன். அப்போ அங்கே என்ன இருக்குது? அதுவுமே கரண்ட்டோட டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ I1 + I2 R ஈக்குவல் இந்த பேட்டரியோட வேல்யூ நான் போடணும். ஃபர்ஸ்டோட பேட்டரியோட வேல்யூ E1. இது ஃபர்ஸ்ட் லூப்புக்கான ஈக்குவேஷன். செகண்ட் க்ளோஸ்டு லூப் எடுக்கிறேன், இந்த லூப் எடுக்கிறேன். ஸோ இந்த லூப்பில் என்ன எடுக்கிறேன் பாருங்க, க்ளோஸ்டு லூப் XAYX. இந்த க்ளோஸ்டு லூப்பை எடுக்கிறேன். ஸோ இந்த சைட்லேருந்து வரும்போது நான் இந்த பேட்டரியை பார்க்கும்போது கரண்ட் இந்த டைரக்ஷனில் வரும். அப்போ என்ன இருக்குது எனக்கு? I2 R2 ப்ளஸ் இங்கே எனக்கு இது உள்ளே வர்றேன், இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். இப்போ உள்ளே போகிறேன், இதுவுமே எனக்கு கரண்ட்டோட டைரக்ஷனில் தான். ஸோ I1 + I2 R = E2. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் சிக்மா ஐஆரோட வேல்யூ E1க்கு ஈக்குவல், பேட்டரிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து மூணாவது ஒரு லூப் எடுப்போம். என்ன லூப் எடுக்க போகிறோம் அப்படின்னா ZAXYZ. மூணாவது க்ளோஸ்டு லூப் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? ZAXYZ. இந்த மூணாவது க்ளோஸ்டு லூப் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகிறேன், என்ன இருக்குது? I1 R1. அடுத்து ஏக்கு போயிட்டேன். ஏலேருந்து இங்கே போகும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் எனக்கு டவுன்வர்ட்ஸாக இருக்குதுன்னா அப்வர்ட்ஸாக போகிறேன். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஏன்னா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் என்ன போடுவேன்? -I2 R2. எனக்கு ஜங்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, I2 R2. ஸோ ஈக்குவல் என்ன போடுவேன் அப்படின்னா அடுத்து E1 - E2 போடுவேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு க்ளோஸ்டு லூப்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது? சிக்மா IR = சிக்மா E அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். இதான் கிர்ச்சாஃபோட கரண்ட் அண்ட் வோல்டேஜில். தேங்க்யூ.